உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566565113 www.katijanikah.com. இந்த 12 நாள் யுத்தம் நடந்துச்சுல்ல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில். இந்த யுத்தம் முடிஞ்ச பின்னாடி ஈரான் என்னென்ன வகையான பாதுகாப்புகளை நீங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்கே பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏன்னா 12ஆம் நாள் யுத்தத்தில் நிச்சயமாக வெற்றியாக இருக்குன்னா ஈரானுக்கு தான். ஆனால் முதல் 2 நாள் வெற்றி யாருக்குன்னு கேட்டால் இஸ்ரேலுக்கு. ஏன்னா அந்த முதல் 2 நாள் வெற்றி அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஈரானுக்குள்ளே இஸ்ரேலுடைய மொசாத் உளவாளிகள் ஸ்லீப்பர் செல்களாக அங்கே பயன்படுத்தப்பட்டாங்க. அப்படி ஸ்லீப்பர் செல்களாக பயன்படுத்தப்பட்டவர்கள் அதிகமான நபர்கள் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. 70% ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள். இவங்க தான் அங்கேருந்து ட்ரோன்களை இயக்குவது, மிசைல்களை கண்ட்ரோல் பண்ணுவது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஹேக் பண்ணுவதுங்கிற பல வேலையை அங்கேருந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோ வேலையை செஞ்சனால என்ன ஆச்சுன்னா, அந்த முதல் 2 நாள் ஈரானுக்கு பெரிய லாஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 600 800 மக்கள் இறந்தாங்க. முக்கியமான IRGC தலைவர்கள் ஒரு 20 நபர்கள் இறந்தாங்க. அப்போ முதல் 2 நாள் பெரிய லாஸாக தான் காணப்படுது. ஸோ இந்த லாஸ் எதனால் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை ஃபைன் பண்ணி இன்றைக்கி பல டேட்டாக்களை கலெக்ட் பண்ணி இன்றைக்கி சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் முதல் 2 தரமான விஷயங்களை செஞ்சுட்ருக்காங்க. அதில் முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கிருந்து மொசாதுக்கு வேலை யார் யார் ஏஜென்ட்டாக இருந்து ஸ்லீப்பர் செல்லாக இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற நபர்களை தேடி தேடி கைது செய்து பல நபர்களை தூக்கிலிட்டு இருக்காங்க. அப்படி தூக்கிலிட நபர்களில் பெரும்பான்மையான நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்கள். நான் சொன்னேன் குறைந்த ரூபாய்கள், சொல்லப்போனால் ஒரு 20,000 ரூபா, சொல்லப்போனால் ஒரு $200 வேலை பார்த்தாங்க. ஸோ இப்படி இருக்கிறனால என்ன பண்ணுச்சுன்னா, ஈரான் சமீபமாக கிட்டத்தட்ட 2.4 லட்சம் ஆப்கான் நாட்டை சார்ந்தவர்கள் சட்டவிரோதமாக ஈரானில் குடியமர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு வெளியேற்றுச்சு. ஒட்டுமொத்தமாக ஜனவரியிலேருந்து கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 5.4 அல்லது 5 லட்சம் மக்களை வெளியேற்றியிருக்கு. ஸோ முதல் கட்டமாக, ஏன்னா எல்லா மக்களும் குற்றவாளிகள் இல்லை, ஆனால் அந்த மக்களில் குற்றவாளிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாத்தையும் வெளியேற்றிருச்சு. ஸோ இரண்டாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மள்ட்ட நிச்சயமாக ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ அதை எப்படி சரி பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போகும்போது தான் ரஷ்யா பெரிய அளவில் உதவி செய்யலை அப்படிங்கிறனால இன்றைக்கி முழுக்க சீனாவின் பக்கம் போயிட்டாங்க. ஸோ சீனா இன்றைக்கி 2 பொருட்களை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. ஒன்று ஃபைட்டர் ஜெட். ஏன்னா ரஷ்யாட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், Su-35 ஃபைட்டர் ஜெட் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டு கிடைக்கல. ஸோ இந்த போர்க்காலத்துலேயும் கிடைக்கல 12 நாளில். அதனால இன்றைக்கி சீனாட்ட C-10 என்று சொல்லக்கூடிய ஒரு விமானம் C-10. சீனாட்ட J-10C என்று சொல்லக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டை இன்றைக்கி ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. ஒரு 40 ஃபைட்டர் ஜெட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதே போல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கக்கூடிய HQ-90 என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் ஆர்டர் போட்டிருக்காங்க. இது முன்னாடி காணொலியே சொன்னேன். இது கிட்டத்தட்ட வினாடிக்கு ஒரு 10 நிமிடத்தில் அது தாக்கிடும், வரக்கூடிய ராக்கெட்டுகளை தாக்கிடும். ஆனால் ரஷ்யாட்ட இருந்த S-400 ஆகட்டும், அல்லது இஸ்ரேல்ட்டு இருந்த Arrow-3 ஆகட்டும், அதே போல் THAAD என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதெல்லாம் ரொம்ப கம்மியான கவுண்டிங், 4 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் இதுக்குள்ளே தான் போய் அடிக்கும் ராக்கெட்டை. அதாவது எதிரிலிருந்து வரக்கூடிய ராக்கெட்டை இடைமறிக்கும். ஆனால் இந்த J-10C என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேறு என்ன சொல்ல, அதிகப்படியாக ஒரு 10 நிமிடம் அதிகப்படியாக வேகத்தில் போய் தாக்கும் அப்படிங்கிற தகவல் வருது. ஸோ இந்த 2 விஷயங்களை தான் இன்றைக்கி சீனாட்ட ஆர்டர் போட்டிருக்கு. ஸோ இதற்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் அங்கே இருந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஈரான்ட்ட உள்நாட்டு தயாரிப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் கையில் இருந்துச்சு. இது பேர் பார்த்தீங்கன்னா கோர்டாட் என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்துச்சு. அதே போல் பவர் 373 இருந்துச்சு. இந்த பவர் 373 இருக்குல்ல, இதோடைய அடுத்த வெர்ஷன் என்னென்னா ரஷ்யா கொடுத்த S-300. ஸோ S-300ம் இந்த பவர் 373யும் கிட்டத்தட்ட ஒரே அளவான ஒரு தரத்திலான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாதுகாப்பு அமைப்பு தான். ஸோ இதோட அட்வான்டேஜ் அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் இருந்துச்சு, ரஷ்யா கொடுத்த S-400 இருந்துச்சு. அதுவும் பெரிய அளவில் பயனடையில் போதுமான அளவு அவங்கள்ட்ட கிடையாது. ஸோ இதை தாண்டி தான் இன்றைக்கி சீனாவோட ஆர்டர் போட்டிருக்காங்க. சீனாவுடைய HQ-9 என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இவங்கள்ட்ட ஆல்ரெடி இருந்திருக்கு, ஓல்டு வெர்ஷன். ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் பீட் பண்ணுற மாதிரி தான் HQ-19 என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இறக்க போகிறாங்க. ஸோ இது ஈரானில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான பகுதிகளில் நிலைநிறுத்தி இன்றைக்கி பரிசோதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எந்தளவு வேலை செய்யுது, எப்படி மீண்டும் இஸ்ரேல் நம்ம கூட போருக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த மோட்டில் தான் இருக்குது. ஸோ வந்துச்சுன்னா எப்படி அது இடைமறிக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை இன்றைக்கி தற்காப்புக்காக பயிற்சியின் அடிப்படையில் ஆய்வு செஞ்சுட்ருக்காங்க. அப்போ முழுக்க இன்றைக்கி சீனா ஈரானை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. அப்போ சீனாவுக்கு இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஜூலை மாதம் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் உலகத்திலே அதிகப்படியான கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சுருக்க நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாவுடைய பெய்ஜிங் தான் இன்றைக்கி ஈரான்லேருந்து அதிகப்படியான கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சுருக்கு.
அப்போ கச்சா எண்ணெய்க்கு பொருள் பண்டமாற்று முறை போல் கச்சா எண்ணெய்க்கு பகராக இவங்க என்ன பண்ணுறாங்க 10C ஏர்ஜெட் விமானத்தையும் HQ-19 சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இது சரியான நகர்வு அப்படிங்கிறத தாண்டி சீனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்னைக்கு ஈரானில் அதிகமாக இருக்குது. அப்போ சீனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா முழுக்க ஈரானை தாங்கிட்டு இருக்கு. இனி அடுத்த தாக்குதல் நடந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 50% எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சீனாவோட தான் இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளால் இதன் வழியாக இங்கே பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு காசாவில் பைத் ஹானோன் என்ற இடத்துல ஹமாஸ் அமைப்பு அல் கஸாம் பிரிகேட்டர் தரமான ஒரு பதிலடி இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய IDF IOF துருப்புக்கள் 20 நபர்கள் மேலே சரமாரியான முறையில் தாக்குதல் நடத்தியிருக்கு. இதற்கு கைடட் மிசிலை பயன்படுத்தியிருக்கு. அதே போல் ஸ்லீப்பர் செல்ஸ் நிறைய பயன்படுத்தியிருக்கு. இன்னும் பல எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தி அடிச்சிருக்கு. இதில் 20 நபர்களில் 7 நபர்கள் சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க, 3 நபர்கள் கவலைக்கிடமாக இருக்காங்க, 10 நபர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் எந்த மருத்துவமனைக்கு அவசரமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா, இஸ்ரேலில் 4லேருந்து 5 மருத்துவமனை ரொம்ப அவசரமாக வச்சுருக்காங்க. இறந்த நபர்கள்லாம் கொண்டு சிகிச்சை கொடுக்கணும்ல. அதில் பார்த்தீங்கன்னா சொரோக்கோ என்ற மருத்துவமனை ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சொரோக்கோ மருத்துவமனை ஒட்டி இருந்த ஒரு இராணுவ கிடங்கின் மேலே ஈரான் தாக்குதல் நடத்துச்சு. ஸோ இந்த சொரோக்கோ மருத்துவமனை, அஸ்டோட்டு, ஹஸ்மோனு இது போன்ற இன்னும் சில மருத்துவமனைகள் தயாரான சூழலில் இருக்குது. எவ்வளோ நபர்கள் இருந்தாலும் அவங்களை கூட்டு ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு ஹெலிகாப்டர் இஸ்ரேலேருந்து பறந்து பைத் ஹானோனுக்கு பறந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு வலுவான அடியை இன்னைக்கு தைரியமாக கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. மற்றொரு பக்கம் இன்னைக்கு இஸ்ரேலுடைய முக்கியமான அமைச்சர்கள், குறிப்பாக ஸ்மோரிச், பென்க்யூர், இவங்கெல்லாம் என்ன அழுத்தத்தை இன்னைக்கு நெத்தனியாவுக்கு கொடுக்குறாங்கன்னா, தயவு செய்து பேச்சுவார்த்தைக்கு போகாதீங்க ஹமாஸ் கூட அல்லது காசா மக்கள் கூட. நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா காசாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தீவிரவாதிகள், எல்லா மக்களும் கொல்லப்பட வேண்டியவர்கள். அதனால் அவங்க கூட பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடாதீங்க, அவங்கள பட்டினியில் போடுங்க, உணவு தண்ணியில் உள்ளே கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு மூர்க்கத்தனமான விஷயத்தை நோக்கி தான் ஸ்மோரிச், பென்க்யூர் மற்றும் இஸ்ரேலுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஸ்விதா என்று சொல்லக்கூடிய எம்பி. இந்த எம்பி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட உணவு எதுவுமே உள்ளே போகக்கூடாது, அவங்க பட்டினியில் கடந்து சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு நோக்கி தான் போகிறாங்க. அப்போ இவங்க என்ன விஷயத்தை நோக்கி போகிறாங்கன்னா, 2 நாட்டு கொள்கையை இஸ்ரேல் கொள்ளவே இல்லை. ஒருவேளை அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் கூட பலஸ்தீன் அமையணும், ஆனால் அங்கே ஹமாஸ் இருக்கக்கூடாது, ஹமாஸுடைய உறுப்பினர்கள் யாருமே இருக்கக்கூடாது, ஏன் மக்கள் கூட இருக்கக்கூடாது. ஏன் ஒருவேளை ஜனநாயக அடிப்படையில் மக்கள்லாம் ஓட்டு போட்டு ஒரு நபரை தேர்வு செய்யணும் அப்படின்னா யாரை தேர்வு செய்வாங்க? ஹமாஸை தான் அரசியல் இயக்கமாக மீண்டும் தேர்வு செய்வார்கள். அப்போ அந்த மக்கள்லாம் ஹமாஸை ஆதரிக்கிறார்கள். ஸோ அங்கே இருக்கக்கூடிய எந்த மக்களும் இருக்கக்கூடாது, அதே போல் ஹமாஸும் இருக்கக்கூடாது. அந்த காலியான நிலம் பலஸ்தீன் பேர் வச்சுக்கிறீங்களா, வச்சுட்டு போங்க, ஆனால் அந்த நிலம் இஸ்ரேலோடு சேர்க்கப்படணும். அதே போல் இன்றைக்கி ஒரு கோரிக்கை வந்துட்டு இருக்கு, வெஸ்ட் பேங்குடைய பல்வேறு பகுதிகள் இஸ்ரேலோடு இணைக்கப்படணும். அப்போ இவங்களுடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்கள் முழுக்க நமக்கு எதிராக இருக்கிறாங்க, அப்போ இந்த மக்களே இங்கே இருக்கக்கூடாது. ஒருவேளை ஹமாஸை வெளியேற்றியாச்சு, இந்த மக்களை வச்சு ஒரு வாக்கெடுப்பு எடுத்தால் கூட அந்த மக்கள் இருந்து வரக்கூடியவனும் ஹமாஸாக தான் இருப்பான், அல் கஸாம் பிரிகேட்டராக தான் இருப்பான், அல்லது ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பை சார்ந்தவனாக தான் இருப்பான். அவன் மீண்டிலிருந்து தலைவராக வந்தால் மீண்டும் இங்கே நாம் இருப்பதற்கு இருப்பு என்பது ரொம்ப கேள்விக்குரிய, இருப்பை தக்க வைக்க முடியாது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு அந்த மக்களை இன்னைக்கு இழப்படுகளை ஏன் செஞ்சுட்டு இருக்குன்னா இதுதான் காரணம். ஹமாஸ் வெளியேறினா ஹமாஸ் வெளியேறிடுச்சு, ஒரு எலெக்ஷன் வைங்க, அங்கே எலெக்ஷனில் தேர்வு செய்யப்படுபவர் யாராக இருப்பா? மஹமூத் அப்பாஸாவாக இருப்பான்? கிடையாது. அப்போ அந்த மக்களில் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பான். அந்த நபர் யாராக இருப்பான்? போராளியாக இருப்பான். ஸோ இதுதான் இன்றைக்கி இஸ்ரேலுக்கு சிக்கலாக இருக்குது. வெஸ்ட் பேங்க் எடுத்துட்டிங்கன்னா, வெஸ்ட் பேங்க்கில் மஹமூத் அப்பாஸ் என்ன பண்ணுறாங்க, அவரை தான் ஆட்சிக்கு கொண்டு வந்து அடம்பிடிக்கிறாங்க. ஏன்? மஹமூத் அப்பாஸ் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறார், அடிமையாக இருக்கிறார். ஸோ அவர் என்ன பண்ணணும், இந்த காசாவுக்கும் வெஸ்ட் பேங்க்கும் இணைத்து ஒரு தலைவராக கொண்டு வரணும். அதற்கு வாக்கெடுப்பு முறை சரியாக இருக்காது. நாம் சரிவதிகார அடிப்படையில் இராணுவ புரட்சி ஏற்படுத்தி என்ன பண்ணணும், மக்களை எல்லாம் வெளியேற்றி முகமது அப்பாஸை கொண்டு வந்து போட்டு அடிமையாக வச்சுருக்கணும். பேருக்கு பலஸ்தீன் நாடு இருக்கும், ஆனால் அது யாருக்கு கட்டுப்பட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா, குறிப்பாக இஸ்ரேலுக்கு கட்டுப்பட்டுருக்கு. அப்படிங்கிறதா இவங்களுடைய இலக்காக காணப்பட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. மற்றொரு பக்கம் பிஜேபி செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்கிறது பயங்கர காமெடி கூத்தாக இருக்குது. ஜெருசலத்தில் நேற்றைய தினம் ஒரு விஷயம் நடந்திருக்கு, சர்வதேச அளவில் ஊடகங்கள்லாம் போட்டிருக்கு. முக்கியமான இமாம்கள், முஸ்லீம்களுடைய இமாம்கள்லாம் இஸ்ரேலுடைய தேசிய கீதத்தை பாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. இந்த பாடலுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஹத்தீபா என்று சொல்லக்கூடிய பாடல் தான் இஸ்ரேலுடைய தேசிய பாடல். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இமாம்லாம் தொப்பி போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு ஒரே பாட்டாக பாடிட்டு இருக்காங்க. யாரா இவன், எங்கிருந்துடா வந்திருக்கேன்னு பார்த்தா அனைத்து நபர்களும் வேலூர் இப்ராஹிம், நேராக வேலூர்லேருந்து இறக்குமதி பண்ணிட்டாங்க போல இருக்கு. உட்காந்து ஓதுறாங்க, குரான் வசனம் என்னென்னமோ ஓதுறாங்க. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது எப்படிங்க பாஜக சில முஸ்லீம்களை அடிமையாக வச்சுருக்கும். குல்லாவும் தொப்பியும் போட்டுக்கிட்டு ஆளுநராக கூட கேரளாவுடைய ஆளுநர் ஒரு முஸ்லீமாக இருந்தார்னு நினைக்கிறேன். ஸோ அதுபோல் என்ன பண்ணுதுன்னா
நெத்தனியாகுடைய இந்த இஸ்ரேலுடைய அமைப்பு முஸ்லீம்கள் எங்களுக்கு சார்புடையனவர்கள் அப்படின்னு காட்டுவதற்காக 2 நாடு துனிஷியா அதே போல் ஜோர்டான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில நபர்களை அழைத்து கொண்டு வந்து இன்னைக்கு பக்தி பாடல்களை பாட விட்டு பரவசம் அடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட இந்த பாஜக இந்த ஜியோனிச சங்கிகளுடைய மூளை ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்றாக காணப்படுகிறது. அடுத்து சிரியாவுடைய தலைவர் அல் ஜுலாலி என்று சொல்லக்கூடிய சாரா, அமெரிக்க இஸ்ரேலுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அல் கொய்தா ISIS முன்னாள் தலைவராக இருந்த நபர் வந்து இன்னைக்கு அமெரிக்கா மூலம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த அமெரிக்கா இந்த ஜுலானி என்று சொல்லக்கூடிய சாராவுடைய தலைக்கு 1000 பல மில்லியன் டாலரை நிர்ணயிச்சு இவனை பிடிச்சி தரணும்னு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சரியா 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிச்சோ அந்த ஜுலானி இன்னைக்கு அமெரிக்கா கொண்டாடிட்டு இருக்கு. ஸோ இப்படி கொண்டாடக்கூடிய வேளையில் ஜுலானுடைய முன்னால் இருந்த ஒரு அமைப்புக்கு அமெரிக்கா தடை விதிச்சு இது ஒரு தீவிரவாத அமைப்புன்னு சொல்லியிருந்துச்சு. ஸோ அந்த அமைப்பு மேலே இந்த தீவிரவாத அந்த முத்திரையை வந்து அந்த தடையை வந்து நீங்கள் நீக்கியிருக்கு. அந்த அமைப்புடைய பேர் பார்த்தீங்கன்னா அல் நுஸ்ரத் ஃப்ரண்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். இந்த அல் நுஸ்ரத் ஃப்ரண்ட் தான் பின்னாடி என்னாச்சுன்னா ISIS நிலைக்கு போச்சு, அல் குய்தாக்கு போச்சு. இன்னைக்கு வந்து HDS ஹயாத் அல் தஹ்ரீக் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பாக இன்னைக்கு இருக்கு. ஆனால் இந்த ஹயாத் அல் தஹ்ரீக் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இன்னைக்கு சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு ஜுலானி என்று சொல்லக்கூடிய ஷாரா இன்னைக்கு அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான். ஸோ இவனை வச்சு தான் இன்னைக்கு சிரியாவை முழுமையாக முழுங்கணும், தன் கைவசப்படுத்தணும் அப்படிங்கிற நிலையை நோக்கி இஸ்ரேலும் அமெரிக்காவும் போயிட்டு இருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்னது தான், மத்திய கிழக்கிலேயே ஒரு நாட்டுகிட்ட சண்டையே போடாமல் அந்த நாட்டில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா அது சிரியா தான். சிரியாவில் மட்டும்தான் இன்னைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்கு, வெற்றி பல்வேறு இடங்களை பிடிச்சிட்டு இருக்கு. ஆனால் மித்த நாடுகளாக இருக்கக்கூடிய லெபனான் ஆகட்டும், இன்னும் பல்வேறு ஈரான் ஆகட்டும், காசா, இதில் எந்த இடங்கள்லையும் ஒரு வெற்றி கூட இஸ்ரேலால் பதிவு செய்ய முடியல. இறுதியாக இன்னைக்கு ஒரு செய்தி, யமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் அன்சாருல்லாக்கள் 2 தினங்களுக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் சி என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து கப்பல் மேலே சரமாரியான தாக்குதல் நடத்தி அதை மூழ்கடிச்சாங்க. அதில் இருக்கக்கூடிய பல நபர்கள் எஸ்கேப் ஆகி போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, கப்பலுடைய பேர் சரியாக தெரியல, குறிப்பாக யமனுடைய ஹுடைடா என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து, ஏடன் பகுதியிலிருந்தும் ஹுடைடா பகுதியிலிருந்தும் கிட்டத்தட்ட 51 நாட்டிக்கல் மைனில் சென்று கொண்டிருந்த இஸ்ரேலுடைய சார்புடைய ஒரு கப்பல் மேலே சரமாரியான முறையில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. எந்த அளவுனா சின்ன சின்ன படகுகள் வழியாக சென்று அந்த கப்பல் பிரம்மாண்டமான கப்பலை சுத்து போட்டு அந்த கப்பல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. அப்போ ஹவுதிகள் அன்சாருல்லாக்கள் காசாவுக்குள்ள உணவுப் பொருட்கள் உதவிப் பொருட்கள் போகும் வரை, அதே போல் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படும் வரை தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இதன் வழியாக மேற்குலகம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.